மயிலாடுதுறை அருகே வீட்டை கொடுக்க சொல்லி ஊரில் கட்ட பஞ்சாயத்து நடத்திய நிலையில் மறுத்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து வீட்டை சுற்றி கம்பிவேலி அமைத்த அவலம் நிகழ்ந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கல்யாண சோழபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அமுதா என்ற பெண்மணி 2012ஆம் ஆண்டு கமலா என்பவரிடமிருந்து நிலத்தை வாங்கி அங்கே வீடு கட்டி வசித்து வருகிறார். அமுதா பெயரில் நிலத்தின் உரிமை பட்டா மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் தனக்கு உரிமை இருக்கிறது என்று கூறி அந்த நிலத்தை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அதே கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அமுதா குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு கிராம பஞ்சாயத்தில் அமுதாவிற்கு அபராதம் விதித்ததுடன் நிலத்தை சுரேஷ்குமாருக்கு கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லியுள்ளனர். கட்ட பஞ்சாயத்தை ஒத்துக்கொள்ளாத அமுதாவை ஊரை விட்டு ஒதுக்கிவிட்டு கிராம பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறைக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த 25ஆம் தேதி அமுதா வீட்டிற்கு சுரேஷ்குமாரின் ஆதரவாளர்களான முத்தமிழன் என்பவர் 15 அடி ஆட்களுடன் வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து வீட்டை சுற்றி முள்வேலி அமைத்துள்ளார். மேலும் அடியாட்களுடன் வந்து அக்குடும்பத்தை கடுமையாக தாக்கியும் உள்ளார். இந்நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அமுதா அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என கூறி மனு அளித்தார். நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் யாருக்கு சொந்தமானது, அரசாங்கத்தினுடைய அந்த பத்திரம், அந்த பட்டா எல்லாமே அமுதாவினுடைய பெயர்லயே இருக்கு. அதுல 2010 வீடு கட்டி இன்று வரை வாழ்ந்து வருகிறாங்க. இதுல ஏன் கிராமம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை செய்கிறது? இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஏன் காவல்துறை அதிகாரிகள் இதுல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறதா எங்களுடைய கேள்வி. நான் கலா மருதான் நிலம் வாங்கினேன். அந்த மண்ணு வாங்கி 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதை வாங்கி நான் பட்டா பண்ணி என் பேர்ல கொடுத்துட்டாங்க. அவங்க எங்களை ஊர்ல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. எங்களை ஊர்ல கூப்பிட்டு அவதாரம் கேட்டாங்க. அவதாரமும் கொடுத்துருக்குறோம். 5100 ரூபாய் அவதாரமும் கொடுத்துருக்குறோம். அந்த அவதாரத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களை ஊர்ல ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. 2018ல இருந்து ஊர்ல எங்களை ஒதுக்கி வச்சு எங்களை வேலி சுத்தி வச்சுட்டாங்க. எங்க வீட்டை சுத்தி வச்சுட்டாங்க. நாங்க உள்ளே இருந்தோம். இப்ப நாங்க அந்த வேலையில லேசா ஒதுக்கிட்டு நாங்க வெளில வந்துருக்கோம். எங்க போட்டு வேலியிலே போட்டு மிரிச்சுட்டாங்க. மிரிச்சு உடம்பே நல்லபடியில 5 நாளும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்.